என்னுடைய பெயர் மேகலா. எனக்கு இப்போ கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சு. எங்க அப்பாவுக்கு நாங்க 2 பொண்ணுங்க. அக்கா ரேணுகா என்னை விட 2 வயசு பெரியவா. அவளுக்கு கல்யாணமாகி இப்போ 2 பிள்ளைங்க இருக்காங்க. நானும் என் கணவர் அரவிந்தும் தற்போது தனியாகத்தான் வாழ்ந்துட்டு வரோம். என் மாமனார் மாமியார் சொந்த ஊர்ல இருக்காங்க. என் அக்கா ரேணுகா திருநெல்வேலியிலேயே இருக்கா. நாங்கள் இப்போது தனியாக இருப்பதால தினமும் இரவு கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருப்போம். உண்மைய சொல்லணும்னா என் கணவனை விட எனக்குதான் ஆசை அதிகம். நான் தினமும் அவரை தனிமையில் இருக்க அழைக்காம எனக்கு தூக்கமே வராது. ஒரு நாள் கூட நாங்க சந்தோஷமா இல்லாம தூங்குறதே கிடையாது. பல நாள் என் கணவனை நான் 2வது ரவுண்டுக்கு கூட கூப்பிடுவேன். ஆனா அவரோ என்னால முடியாது, எனக்கு தூக்கம் வருது, நானே வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவாரு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா எனக்கு கல்யாணமாகி 1 வருஷமாகியும் குழந்தையும் உருவாகல. எங்க அம்மா லட்சுமிக்கு இது ரொம்ப வருத்தம். என் அக்காவுக்கு கல்யாணமாகி 1 வருஷத்துக்குள்ளேயே ஒரு பொம்பளை பிள்ளையை பெத்துட்டா. திரும்பவும் 1 வருஷத்துக்குள்ளேயே இன்னொரு ஆம்பளை பிள்ளையும் பெத்துட்டா. இப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் கல்யாணமாகி 1 வருஷமாகியும் குழந்தை பிறக்கல. இது எங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். அதே சமயம் எங்களுடைய மாமியாரும் இதை சொல்லி சொல்லி ரொம்ப கவலைவும் பட்டாங்க. எங்க அம்மா டாக்டர் கிட்ட போய் காட்டுவோமான்னு கேட்டாங்க. ஆனா நாங்க டாக்டர் கிட்ட போகவே இல்லை. அப்படி இருக்கும்போது என் அக்கா புருஷன் செல்வம் ஒரு நாள் போன் பண்ணாரு. மறுநாள் உன் ஊருக்கு ஒரு வேலை விஷயமா வர்றேன், உன் அக்கா வரவில்லை, நான் மட்டும்தான் வரப்போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மறுநாள் என் அக்கா புருஷன் சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வந்துட்டாரு. காலையில டிபன் சாப்பிட்டுட்டு அவரு வேலை விஷயமா வெளிய போயிட்டாரு. நான் சாயந்திரம்தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு என் கணவர் அரவிந்த் மதியமே வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டாரு. என்னங்க திடீர்னு சாப்பிட வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான விஷயம், அதனால என்னை வந்து வெளியூருக்கு போக சொல்லிருக்காங்க, அதனால நான் திரஸ் எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன்னு சொல்லி மதியம் வந்து சாப்பிட்டுட்டு அவசரமா ஆபீஸ் விஷயமா வெளியூர் போயிட்டாரு. போகும்போதே மச்சான் செல்வம் வந்தாருன்னா அவரை தங்கிட்டு 1 நாள் இருந்துட்டு நாளைக்கு ஊருக்கு போக சொல்லு. வந்த இடத்துல நானும் அவரை சந்திச்சு பேசவே இல்லை. அதே மாதிரி வந்த உடனே அவரை அனுப்பிட்டாலும் அது ரொம்ப மனவருத்தமா இருக்கும். அதனால நான் பேசாததால அவரை 1 நாள் தங்கிட்டு அவரை அனுப்ப சொல்லு, அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷனும் சாப்பிட்டுட்டு உடனே வெளியூருக்கு கிளம்பிட்டாரு. சாயந்திரம் வரேன்னு சொன்ன என்னுடைய மாமா செல்வமும் சாயந்திரம் வரவே இல்ல. அவரு நேத்து 8 மணிக்கு தான் வந்தாரு. சாப்பிட்டுட்டு உடனே நான் கிளம்புறேன், இப்பவே லேட் ஆயிடுச்சு, ஊருக்கு போறேன்னு சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், என்ன மாமா நீங்க சாயந்திரம் வந்து இருந்தீங்கன்னா ஊருக்கு போக கரெக்டா இருந்திருக்கும். ஆனா இப்பவே பாருங்க மணி 8 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு கிளம்பி போய் சேர ரொம்ப லேட் ஆகும். என் புருஷன் கூட சொல்லிட்டுதான் போயிருக்காரு, மச்சான் வந்தாருன்னா நைட் தங்கிட்டு போக சொல்லணும். ஏற்கனவே நேத்துதான் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பாரு, மறுபடியும் இன்னைக்கும் அவரு டிராவல் பண்ணான்னா உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்கும். அதனால நாளைக்கு போனா அவரால எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால இன்னைக்கு 1 நாள் நைட்டு நல்லா தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டுதான் போயிருக்காரு. அதனால நீங்க கண்டிப்பா இருந்துட்டுதான் போகணும். நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா என் கணவன் என்னை வந்து திட்டுவாரு அப்படின்னு சொல்லி நான் அவரை இருக்க வச்சேன். ரொம்ப நேரமா யோசிச்ச என் மாமா செல்வம், சரி நீ சொல்றது கரெக்ட் தான், இப்பவே லேட் ஆயிடுச்சு, அதனால நான் தங்கிட்டு நாளைக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சம்மதிச்சிட்டாரு. இந்த விஷயத்தை என் அக்காவுக்கும் போன் போட்டு சொன்னாரு. என் அக்காவும் சரிங்க தங்கிட்டு காலையிலேயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் என் மாமா செல்வம் வந்து டிபன் சாப்பிட்டு முடிச்சதால சரி டைம் பாஸ் பண்ணுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு சோபால உட்கார்ந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்ப மாமா கிட்ட நான், மாமா இப்பதான சாப்பிட்டீங்க, எதுவும் டீ காபி எதுவும் வேணுமா, உங்களுக்கு போட்டு தரவா?ன்னு கேட்டேன். உடனே மாமா, அதெல்லாம் வேண்டாமா, இப்ப ஏன் நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு என்னுடைய எல்லா வேலையுமே முடிஞ்சதால நானும் என் மாமாவுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப எங்க மாமா என்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. உங்க அம்மா லட்சுமி போன வாரம் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்கம்மா. உன்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஒரு வருஷமாகியும் குழந்தை பிறக்கலைன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. உங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க குழந்தை பிறக்கிறதை தள்ளி போட்டுருக்கீங்க அப்படின்னு. என்னை வந்து உங்ககிட்ட சொல்லி பேசி புரிய வைக்க சொன்னாங்க. அதுக்கு நான் உங்க அம்மா கிட்ட, அவங்க வந்து படிச்சவங்க, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கு அப்புறமா பெத்துக்கலாம்னு இருப்பாங்க, இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படலாமான்னு நான் உங்க அம்மாவுக்கு அட்வைஸ் தான் பண்ணேன் அப்படின்னு என் மாமா என்கிட்ட சொன்னாரு. அதற்கு உங்க அம்மா, என்ன மாப்பிள்ளை நீங்க சொல்றீங்க, நீங்களும் என் மூத்த மகள் ரேணுகாவும் படிக்கலையா என்ன? உங்களுக்கு கல்யாணமாகி ஒரு வருஷத்திலேயே குழந்தை பிறக்கலையா என்ன? படிப்பு வேற இது வேற அப்படின்னு உங்க அம்மா எனக்கே புத்திமதி சொன்னாங்க. நேத்து கூட நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி நான் உங்க வீட்டுக்கு வரப்போற விஷயத்தை சொன்னேன். அப்போ உங்க அம்மா சொன்னாங்க, மாப்பிள்ளை நீங்க போறதுதான் போறீங்க, மேகலாவுக்கு நல்ல புத்திமதியே சொல்லிட்டு வாங்க, சட்டு புட்டுன்னு ஒரு குழந்தையை பெத்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியும் அனுப்பிச்சாங்க அப்படின்னு என் மாமா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே எங்க மாமாவும் சொன்னாங்க, மேகலா நீ படிச்சவ, இந்த விஷயத்தை நீ தள்ளி போடலாமா? மச்சான் அரவிந்த் கிட்ட சொல்லி புரியவை, சீக்கிரமாவே நல்ல ஒரு குழந்தையை பெத்துக்குங்க அப்படின்னு புத்திமதி சொன்னாங்க. மாமா எங்களுக்கும் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைதான், ஆனா பிறக்க மாட்டேங்கதே என்று நான் சொன்னேன். அதுக்கு மாமா உடனே, ஏன் என்னாச்சு, டாக்டரை போய் பார்த்தீங்களா? ஏதாவது உங்க 2 பேருல யாருக்காவது குறை இருக்கா? நீங்க 2 பேரும் டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்த்தீங்களா? யாருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு மாமா கேட்டாரு. மச்சானையும் கூட்டிட்டு போனியா? சில நேரங்கள்ல 2 பேருக்கு கூட பிரச்சனை இருக்கலாம்னு சொல்லி எனக்கு அறிவுரை சொன்னாரு. உடனே நான் சொன்னேன், டாக்டர் கிட்ட போகல மாமா, அதுக்கு அவசியமும் இல்ல அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்ல வர்ற? என்ன விஷயம் எனக்கு புரியலே, கொஞ்சம் புரியும்படி சொல்லேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்ன ஒரு விஷயம்தான் என் மாமாவுக்கு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ எனக்கு அழுகை வந்துருச்சு. உடனே மாமா வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாரு, அதாவது அழாதன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், மாமா ஏன் டாக்டர் கிட்ட போகலன்னு நான் சொல்றேன்னு தெரியுமா? நான் சொல்றத கேட்டு நீங்க அதிர்ச்சியாக கூடாது. இந்த விஷயம் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு கூட தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லும் போதே என் மாமாவுக்கு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த விஷயத்தை என் அம்மா கிட்ட நீங்க சொல்லிராதீங்க, அவங்களால இது தாங்கவே முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். என்னம்மா சொல்ற? என்னம்மா அப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரி மேகலா, நான் யாரு கிட்டையும் சொல்ல மாட்டேன், உன் மேல பிராமிஸ். உண்மையான காரணத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் உங்ககிட்ட உண்மையான காரணத்தை வெக்கத்தை விட்டு சொல்றேன் மாமா. நாங்க தினமும் இரவு ஒன்னாதான் படிக்கிறோம். என்னதான் அவரு உடம்பு கட்டுமஸ்தா போல இருந்தாலும் கூட அவரு அந்த விஷயத்துக்கு லாய்க்கே இல்லை. அவரு இரவு வேலைக்கு லாய்க்கே இல்ல மாமான்னு சொன்னேன். என்னமா சொல்ற, எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி விளக்கமா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவரு இப்படி கேட்டதுமே எனக்கு அழுகை வந்துருச்சு. நானும் அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிச்சேன். மாமா அவரு நல்லவர்தான், என் மேல ரொம்ப பிரியம் அதிகம்தான். ஆனா அவரோடது என்னை கர்ப்பமாக்குற அளவுக்கு இருக்காது. அது மட்டும்ல, அவரால 5 நிமிடத்துக்கு மேல தாக்கு பிடிக்கவும் முடியாது.
அப்படியே அவரு கஷ்டப்பட்டு என் கூட ஒரு 5 நிமிடம் இருந்தாலும் கூட அவரோட இது ரொம்ப தண்ணியா இருக்கும். அணுக்களே இருக்காது. ஏன் இப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம டாக்டர் கிட்ட போலாமான்னு நான் கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா அவர் வர மறுத்துட்டாரு. சரி நான் ஏன் இவருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்பதான் ஒரு விஷயம் போய் புரிஞ்சது. ஆண்களுக்கு அணுக்கள் அதிகமா இருந்துச்சுன்னா கட்டியா இருக்கும்னு, அணுக்களே இல்லாம இருந்தா ரொம்ப தண்ணியா இருக்கும்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் கணவனுக்கு அணுக்களே இல்லை, அதனாலதான் என்னால குழந்தையே உருவாக முடியல அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி நான் கதறி அழுதேன். இப்படி இருக்கும்போது எப்படி மாமா எனக்கு குழந்தை பிறக்கும்? நானும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா கூட அவரு வரமாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட உங்களுக்கு ஆண்மையே இல்ல, உங்களுக்கு அணுக்களே இல்ல அப்படின்னு சொல்ற தைரியமும் எனக்கு இல்லை. அது அவரே தெரிஞ்சுக்கணும். ஆனா அவர் அதுல கவனமே செலுத்த மாட்டேங்கிறாரு. அவரை பொறுத்தவரைக்கும் அவரு ஆரோக்கியமாதான் இருக்கிறாரு. தான் ஒரு ஆம்பளை அப்படிங்கிற நினைப்புதான் அவருக்குள்ளேயே இருக்கு. அந்த இதை எப்படி மாமா நான் உடைக்க முடியும்? அவர் கிட்ட போய் நீங்க ஆம்பளையே இல்லைன்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? என் மேல அன்பாவும் பாசமாவும் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷனுடைய மனசை நோகடிக்க நான் விரும்பல மாமா அப்படின்னு சொல்லி நான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ என் மாமா என்கிட்ட அழாத அழாதா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொன்னாரு. அப்போ நான் அவர் மீது சாய்ந்து கொண்டேன். அப்போ அவர் என்னுடைய கண்ணெல்லாம் துடைத்து விட்டாரு. ஆறுதலா சில வார்த்தைகளையும் சொன்னாரு. அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் பலம் கொடுத்து அவர் மீது சாய்ந்து கொண்டேன். அப்ப நான் அழுதுகிட்டே என் மாமா செல்வங்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னேன். மாமா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஊரு வாயை அடைக்கிறதுக்கு நீங்க நினைச்சா எனக்கு உதவ முடியும் அப்படின்னு சொன்னேன். என்னமா சொல்ற? எனக்கு புரியலையே, புரியற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னாரு. இல்லை மாமா, நீங்க நினைச்சா எனக்கு ஒரு குழந்தையே கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டதுமே என் மாமா அதிர்ச்சியானாரு. என்ன இப்படி எல்லாம் பேசுற? இந்த மாதிரியோட எண்ணத்தெல்லாம் என்கிட்ட நீ பழகாத அப்படின்னு கோபப்பட்டாரு. இல்லை மாமா, என்னுடைய நிலைமையை நீங்கதான் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை நான் என் அம்மா அப்பா கிட்ட கூட நான் சொல்லல. அவங்கள் மனசு நோகுவாங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனையே எனக்கு குழந்தை இல்லைன்னுதான். என் மாமியார் மாமனாருக்கும் அதே பிரச்சனைதான், எனக்கு குழந்தை இல்லைன்னு. என் கணவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் கூட அவர் வரவும் மாட்டேங்கிறாரு. அவரை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு ஆண்மகன் அப்படிங்கிற நினைப்புதான் அவர்கிட்ட இருக்கு. இப்படி இருக்கும்போது எல்லா இடத்திலையும் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது நான் மட்டும்தான். நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து என்னை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் கெஞ்சினேன். ஆனா என் மாமாவோ என் அக்கா ரேணுகாவுக்கு எல்லாம் துரோகம் பண்ண முடியாது. நீ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு எண்ணத்துலாம் நீ பழகாத. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன்னா நடக்க கூடாதது நடந்தாலும் போகும். நான் இங்க இருக்கிறதே முதல்ல தப்பு. நான் இப்ப உடனே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமா வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு உடனே பெட்டி படுக்கை எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப முயற்சி பண்ணாரு. அப்ப நான் என் மாமாவை எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். அப்ப அவரு, முடியாது, நான் கிளம்புறேன், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்தேன்னா நடக்க கூடாதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொன்னாரு. அவரு இப்படி சொல்லிட்டு உடனே கிளம்புனாரு. ஆனா இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பல. நான் இன்னைக்கு எப்படியாவது மாமாவோட இருந்து நான் கர்ப்பம் ஆயிடணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்ப என் மாமா வீட்டை விட்டு கிளம்பும்போது நான் ஓடி போய் அவரை கட்டி பிடித்துக் கொண்டேன். கட்டி பிடிச்சதுமே மாமா, விடு, என்னை விடுன்னு சொன்னாரு. ஆனா நான் அவரை ரொம்ப இறுக்கமாக பிடித்துக் கொண்டேன். ஒரு கட்டத்தில் மாமாவால முடியல. அதுக்கப்புறம் அவர் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாரு.
எனக்கும் குழந்தை தேவைப்பட்டதால அன்னைக்கு என் மாமாவை நான் கர்ப்பம் ஆகுறதுக்காக அன்னைக்கு என் மாமாவை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்குதான் ஆண்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனோட தாம்பத்தியத்தில் ஈடுபட்டா எப்படி இருக்கும் என்பதை நான் உணர்ந்தேன். அப்போ எனக்கும் என் மாமாவுக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் நாங்க ரெஸ்ட் எடுத்தோம். அதன் பிறகு நான் என் மாமாவை என்னோடு வாங்கன்னு நான் கூப்பிட்டேன். அவரும் அப்போ எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. அன்னைக்கு மறுபடியும் இரண்டாவது முறையா அன்னைக்கு இரவு நானும் மாமாவும் ஒன்னானோம். அப்போ என் மாமா கேட்டாரு, நமக்குள்ள எல்லாமே நடந்துருச்சே, இப்ப நீ கர்ப்பமாயிட்டினா உன் கணவனுக்கு சந்தேகம் எதுவும் வராதா அப்படின்னு கேட்டாரு. இல்லை மாமா, வராது. நானும் என் புருஷனும் தினமும் சந்தோஷமாகத்தான் இருக்கோம். அதனால நான் கர்ப்பமாயிட்டேன்னா இது அவருக்கு அவருடைய குழந்தை, அவரால கர்ப்பம் ஆகலைங்கிற டவுட் அவருக்கு நிச்சயம் வராது. அவரை பொறுத்தவரைக்கும் அவரு ஆண் மகனாதான் இருக்கிற நினைப்பு அவருக்குள்ள இருக்கு. அதனால டவுட் எதுவுமே வராதுன்னு நான் சொன்னேன். உடனே மாமாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் தூங்கிட்டோம். அதன் பிறகு காலையில என் மாமா ஊருக்கு கிளம்பி போக தயாராகிக்கிட்டு இருந்தாரு. நானும் சரி மாமாவுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி என் மாமாவே, நாம இன்னொரு தடவை பண்ணலாமான்னு கேட்டாரு. எனக்கும் அது ஆசைதான். சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என் மாமா கிளம்புறதுக்கு முன்னாடி கூட நானும் அவரும் ஒன்னா இருந்தோம். அதன் பிறகு என் மாமா ஊருக்கு கிளம்பிட்டு போயிட்டாரு. என் மாமா கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே என் வீட்டுக்காரர் அரவிந்தும் வந்தாரு. மச்சான் அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டாரா? ஆமாங்க, அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொன்னேன். அவரும் சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு வீட்டிலிருந்தாரு. அவர் வெளியூருக்கு போயிட்டு வந்ததால அன்னைக்கு ஆபீஸ்க்கு அவர் போகவும் இல்லை. ஆபீஸ்ல அவருக்கு ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டே வாங்கன்னு சொல்லி லீவும் கொடுத்துட்டாங்க. அதனால அன்னைக்கு என் கணவன் வீட்லதான் இருந்தாரு. அதன் பிறகு என் கணவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தினமும் நாங்க எப்படி சந்தோஷமா இருப்போமோ அதே போல நான் தொடர்ந்து அவரோட சந்தோஷமாதான் இருந்தேன். ஆனா இருந்தாலும் என் மாமாவோட இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கல. மறுபடியும் என் மாமாவோட இருக்கணும்னு போல எனக்கு தோணுச்சு. மறுநாள் என் மாமாவுக்கு போன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி தோணுதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு என் மாமா, நான் இப்பதான் உன் வீட்டுக்கு பக்கம் வந்துட்டு போயிருக்கேன், திரும்பவும் என்னால ஊருக்குல்லாம் வர முடியாது. அடுத்த வாட்டி நான் எப்பாவது ஊருக்கு வந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், உங்களால தான வர முடியாது, ஆனா நான் வரலாம்ல அப்படின்னு சொன்னேன். நீ என்ன சொல்ற? ஆமா மாமா, நான் உங்க வீட்டுக்கு வரேன், நான் ஊருக்கு வரேன். என் புருஷன்கிட்ட சொல்லிட்டு என் அம்மாவை பார்க்கணும், என் அக்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு வரேன். நமக்கு அங்க ஏதாவது ஒரு கேப் கிடைக்காதா? அங்க ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே மாமாவும் சரின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் ஊருக்கு கிளம்பினேன். நான் கிளம்பும்போதே என் மாமா கிட்ட சொல்லிட்டேன், நான் காலையில ஊருக்கு வந்து இறங்குவேன், என்னை நீங்கதான் வந்து பிக்கப் பண்ணணும்னு சொன்னேன். மாமாவும் சரி நான் வந்து பிக்கப் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ எங்க மாமா எனக்காக காலையிலேயே பஸ் ஸ்டாண்ட்ல வந்து காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ நான் என் மாமா கிட்ட சொன்னேன், நம்ம இப்போ நேரா வீட்டுக்கு எல்லாம் போக வேண்டாம். பக்கத்துல ஏதாவது ஒரு லாட்ஜ் இருந்துச்சுன்னா அங்க கொஞ்ச நேரம் போய் தங்கிட்டு வீட்டுக்கு போவோம். ஒரு மணி நேரம் லேட்டா போவோம். அக்கா கேட்டா பஸ் பிரேக் டவுன் இல்ல பஸ் லேட் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கும் மாமா சிரிச்சுக்கிட்டே, சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லி என்னை பக்கத்துல இருந்த ஒரு லாட்ஜுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போய் நாங்க 2 பேரும் மறுபடியும் சந்தோஷமா இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு.
அதன் பிறகு நான் எப்போதும் போல என் அக்காவோடு இருந்து என் அம்மாவை பார்த்துட்டு ஒரு 2 நாள் சந்தோஷமாக இருந்தேன். அதன் பிறகு மறுபடியும் எங்க மாமாவே என்னை பஸ் ஏத்தி விடுங்கள் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு என் மாமா கிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு பஸ் நேட் 10 மணிதான், ஆனா நான் வந்து 5 மணிக்கே பஸ் ஏற போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எல்லார்ட்டையுமே. அதே மாதிரி நீங்களும் என்னை 5 மணிக்கே பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுருங்க. நீங்க அப்படியே என்னை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு ஒரு வேலை விஷயமா யாரையோ பார்க்க போறேன்னு அக்கா கிட்ட சொல்லிருங்க. நாம பஸ் ஸ்டாண்டுக்கு போற மாதிரி சீக்கிரமாவே போய் மறுபடியும் அந்த லாட்ஜ்ல போயிட்டு ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு என்னை பஸ் ஏத்தி விட்டுருங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு மாமாவும் அதே மாதிரி சரின்னு சொல்லிட்டு என் அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு என்னை பஸ் ஏத்தி விடுறேன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போய் மறுபடியும் அதே லாட்ஜ்ல போய் நாங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தோம். அதன் பிறகு என்னை பஸ் ஏத்தியும் விட்டுட்டாரு. அந்த மாசத்திலேயே நான் கர்ப்பமும் ஆனேன். எனக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தை பார்க்க என்னை மாதிரியே இருந்துச்சு, துளி கூட என் மாமா மாதிரி இல்லை. அதனால என் கணவனுக்கும் சந்தேகம் வரல. என் கணவனும் அவராலதான் நான் கர்ப்பமானேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதன் பிறகு அடிக்கடி என் மாமா எப்பெல்லாம் என் ஊருக்கு வர்றாரோ அப்பெல்லாம் என்னுடைய வீட்ல தங்கிட்டுதான் போவாரு. இப்படியே எங்குடைய தகாத உறவு தொடரவும் ஆரம்பிச்சது. என் கணவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக நான் மறுபடியும் என் மாமாவாலேயே மறுபடியும் கர்ப்பமாகி மீண்டும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றுக்கிட்டேன். அதனால என் கணவனும் அவராலதான் நான் கர்ப்பமாகி 2 குழந்தையை பெத்துக்கிட்டேன்னு சந்தேகப்பட்டாரு. அதனால அவருக்கு என் மேல துளி கூட சந்தேகமும் வரல. இப்படியே ஒரு நாள் என்னை பார்ப்பதற்காக என்னுடைய அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தார்கள். அவர்கள் வந்து என் குழந்தையுடன் ஆடி பாடி சந்தோஷமாக விளையாடி மகிழ்ந்தார்கள். அதன் பிறகு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டோம். சாயந்தர நேரத்தில் என் அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு கிளம்புவதாக சொன்னார்கள். அப்போது என் கணவனும், நானே என்னுடைய காரில் உங்களை அழைத்துச் சென்று பஸ் ஏத்தி விடுகிறேன், நானே உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு என் அம்மாவையும் அப்பாவையும் அழைத்துச் சென்றார். ஆனால் போகும் வழியில் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தில் என் அம்மாவும் அப்பாவும் என் கணவனும் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டார்கள். இந்த விஷயத்தை அறிந்து நான் அதிர்ச்சியானேன். என் கணவனின் உடலை கட்டிப்பிடித்து கதறி அழுதேன். என்னதான் என்னுடைய அக்காவின் கணவனோடு நான் தகாத உறவு வைத்திருந்தாலும் கூட நான் என் கணவன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருந்தேன். அவரும் என் மீது அன்பாகவும் பாசமாகவும் தான் இருந்தார். எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வாங்கித் தருவார். எனக்கு எதெல்லாம் பிடிக்கும் என்பது என் கணவனுக்கு நன்றாக தெரியும். என்னுடன் அந்த அளவுக்கு நெருக்கமாகவும் அன்பாகவும் இருந்தார்.